துரோகம்ன்றது அந்த காலத்திலேருந்து, மனிதன் தோன்றிய காலத்திலேருந்து துரோகம், கெட்ட செயல், தீய செயல் அப்படின்றது இருக்குது. மெல்ல மெல்ல உருவாகிட்டு வந்தது. போக போக இப்போ அதிகமாக ஆகிருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பயங்கரமாக இருக்குது. அப்போ இந்த துரோகன்றது எதற்காக செய்கிறார்கள் மனிதர்கள்? துரோகம் செய்வதனால் இவர்களுக்கு என்ன லாபம்? அந்த சமயத்தில் லாபமாக இருந்தாலும் பின்காலத்தில் அவர்கள் பெரிய நஷ்டத்துக்கு ஆளாகிறார்கள். அவர்கள் வம்சமே தலைக்காமல் போகிறது அந்த துரோகம் என்ற செயலால். இதை ஏன் செய்து இவங்களுடைய பிறவியை வீண் பிறவியை ஆக்கி விடுகிறார்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இதனால தான் இயற்கைக்கே கோபம் வந்து அங்கங்கே இயற்கைகள் கோபத்துடன் காட்சியளித்து ஏகப்பட்ட சேதத்துகளை நஷ்டத்துகளையும் ஏற்படுத்துகிறது. இது புரியாத சிந்திக்காத மனிதர்கள் நம் நாட்டில் இப்போ ஏராளமாக இருக்கிறார்கள். சிந்திங்களே, சிந்திக்க வேண்டும் அந்த மனிதர்.